ஜெய் குருதேவ். வந்து நாட்டுக்கோ கொசுக்கோ டயத்தை மணியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். முதல்ல நம்ம உட்கார்றத தெரிஞ்சுக்கணும். இது கீழே உட்காந்து பண்ணுறது தான் ரொம்ப 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 விசேஷம். ஸ்பிரிச்சுவலுக்கு நேராக உட்காந்துக்கோ. அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அது முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். கழுத்து தலை எல்லாம் நேராக இருக்கணும். இது செஸ்ட்டு பாகம் ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பின்னாடி இருக்கணும். அதுக்காக ரொம்ப பின்னாடி போகக்கூடாது. அப்படியே இந்த எழுந்துரு அப்படின்னாக்கா அப்படி எழுந்திருக்கிற மாதிரி பூமியில் கை வைக்காமல் எழுந்திருக்கிற மாதிரி உட்காரணும். அந்த மாதிரி சேரில் உட்காந்துருந்தா உடம்பு முடியாதவா சேரில் உட்காரலாம். ஆனால் இதில் சேரில் உட்கார்றது பெனிஃபிட் ரொம்ப குறைச்சல். மொத்த ஆத்தியாத்மிகமும் ஓம்ங்கிற சத்தத்தில் தான் இருக்குது. எம்ஏ 2 டிகிரி தான். எம்எட் 2 அக்ஷரம். அம்சதானம் சமயதானத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அம்சதானம் சமயதானம் இல்லாமல் ஆத்தியாத்மிகத்தில் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. பௌதிகத்துலேயும் அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இப்போ நீ சினிமா போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா அந்த அளவுக்கு சமயம் கொடுக்கணும். சமயம்னா என்ன? இங்கேருந்து தியேட்டருக்கு போகணும், அங்கே சினிமா பார்க்கணும், அப்புறம் கிளம்பி வரணும். எப்படியும் ஒரு 5 மணி நேரம் ஆகும். அப்புறம் டிக்கெட்டு நீ எந்த கிளாஸில் உட்காரதுங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த டிக்கெட்டுக்கு உண்டான பணமும் கொடுக்கணும். அதாவது உன்னோட இஷ்டத்துக்கு ஏற்கிற மாதிரி இந்த சமயதானமும் அம்சதானமும் கொடுக்கணும். இது சினிமாவுக்கு போகிறதுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலுக்கும் கொடுக்கணும். அது எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள். நீ என்ன பண்ணுற? இப்போ உனக்கு தேவையில்லாததை நீ கொடுக்குற. 100% இன்னி வரைக்கும் நானும் அப்படி தான் பண்ணினேன். எனக்கு தேவை எது இல்லையோ அதுதான் கொடுக்குறோம். அதில் என்ன புண்ணியம் இருக்குது? அவளுக்கு உபயோகப்படணும், அதை கொடுக்கணும். இது இதுக்கு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா டெஃபினேஷன் நன்னா சொல்லியிருக்கார். கொடுப்பது தானம், எடுத்துப்பது பாப்பம். நீ உபயோகம் இல்லாத கொடுக்கறது தான் கொடுத்தா அது கூட பாப்பம்தான். 10 ரூபாய்க்கு எங்கேயாவது வைரம் கிடைக்குமா? அப்படிதான் செத்து போனாக்க இந்த ஒரு நதி இருக்குது, வைதாரணி நதின்னு. அதை தாண்டணுன்னா பசுமாட்டு அந்த வாழை பிடிச்சிட்டு தான் தாண்டுவா. அதுக்கு தானம் எவ்வளோ கொடுக்கணும்? அது ரொம்ப ஸ்மெல்லு வரும். அந்த இது நதி அது பிடிச்சின்னு போகிறதுக்கு 1.25 ரூபா கொடுப்பா. அப்போ 1.25 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுப்பா, இல்லை 100 ரூபா கொடுப்பா. நம்ம பண்ணியிருக்கிற பாவத்துக்கு நிறைய பண்ணியிருக்கோம். அதுக்கு அது கொடுத்தா அது சரியாகுமா? அப்புறம் நீ நிறைய எதிர்பார்க்குறியே, எனக்கு புண்ணியமே வரணும் அப்படின்னு. நீ எப்படி கொடுக்குற? அப்புறம் சர்ப பாவே அக்ஷதான் சமர்ப்பியாமி, எதுவுமே கொடுக்க சௌரியமே இல்லைன்னா அக்ஷதையை கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன நீ பண்ணுற? தெரிஞ்சு தான் பண்ணுறியா? நீ பண்ணுறதெல்லாம் தப்பு காரியம். ஆனால் உனக்கு மட்டும் குரு நிறைய எல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். அதேமாரி தான் நீ இப்போ சினிமாவுக்கு போனேன்னா பணம் செலவு பண்ணணும், சமயத்தை கொடுக்கணும். சில சினிமா தியேட்டர்லலாம் மூட்டைப்பூச்சி கூட இருக்கும். அந்த மூட்டைப்பூச்சி உடம்புல கடித்து ரத்தத்தை கூட நீ தானம் பண்ண முடியாதான் இருக்குது. மறுபடியும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நன்னா இதை புரிஞ்சுக்கணும், மண்டையில் ஏற்றிக்கணும். எதுவுமே பண்ணாமல் எதுவும் கிடைக்காது. சமயதானம் பண்ணணும், அம்சதானம் பண்ணணும். குருவுக்கு கூட நீ கொடுக்குற சமயதானத்தை முட்டி தான்
அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏதோ 5 நிமிஷம் பாவலா பண்ணிவிட்டு குரு எனக்கு பண்ணு எனக்கு பண்ணு எனக்கு பண்ணுன்னா அதுவும் பண்ண மாட்டார். ஒரு டைம் ஓவர் டிராஃப்ட் பண்ண முடியும். பேங்க்லலாம் பணம் லோன் எடுத்துட்டா சரி, ஒரு சில பேருக்கு வந்து இவன் மறுபடியும் இந்த பணத்தை கொடுக்க முடியும், இன்றைக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருந்தால் அவனுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுப்பார். அதேமாரி குருவும் பண்ண முடியும், ஆனால் நீ எதேனும் முன்னாடி பண்ணியிருக்கணுமே, அந்த மாதிரி பண்ணியிருந்தா தானே அவர் அப்படி கொடுக்க முடியும். நம்ம எல்லாரோட அனுபவத்தில் குரு வந்து டயத்தை நிறைய கொடுக்க முடியும். ஒரு ஜீவித காலத்தில் ஒருத்தர் வந்து 24 5x24 120 மணி நேரம் வேலை செய்கிற சமயத்தை அவனுக்கு கொடுக்க முடியும். 5 சரீரத்தில் வேலை செய்ய முடியும் இருக்கும். ஆனால் நீ அந்த 120 மணி நேரத்தை என்ன பண்ணுவ? நான் யோக நித்திரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவேன். அது உருப்படியாக வேலை பண்ண மாட்டேன். நீ உன்னோட சாமர்த்தியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். 7 லோகத்துலேயும் இதே கண்டிஷன் தான். முக்கியமாக எதுவும் தானாக கிடைக்காது. இதுவரை என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாது, இனிமேல் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாது. தானம் எப்படி தரணும்? இது போல் நிறைய தப்பு நம்ம பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். நிறைய சுலபமாக எதுவும் வராது. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் கறியாக ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வரோம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் கறிகாயை சமைக்கிறோமா? அது ஒரு ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசரில் இந்த புது கறிகாயை வச்சுட்டு பழைய கறிகாயை எடுத்து சமைக்கிறோம். சரி, இந்த பழைய கறிகாயை உபயோகமாக நம்ம பண்ணலை, அதை யாருக்கானு கொடுத்து உபயோகமாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அந்த மனோபாவம் இருக்கா? இல்லை. நீ மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கறிகாயை உள்ளே வச்சுடுற, யாருக்கும் கொடுக்கறதில்ல. நீ இப்போ ஒன்றொன்றும் இதை யோஜனை பண்ணி வேலை பண்ணணுங்கிறதுக்காக தான் திருப்பி 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 சொல்கிறது. நீ டே டு டே லைஃப்பில் எவ்வளோ பாபம் செய்கிற யோஜனை பண்ணு. பாபம் செய்கிறியா புண்ணியம் செய்கிறியா யோஜனை பண்ணு. நம்ம பிரகிருத்திலேருந்து என்னென்ன வாங்கிக்கிறோம் அதை கவனி. பிரகிருத்தியில் ஒரு விதை போட்டால் அது பிளென்டி ஆஃப் மேங்கோஸ் வருது. ஒரு செடிக்கு அத்தனை பழம் கொடுக்கறது அது. அந்த பழத்துக்கு நம்ம அந்த மாதிரி எதாவது பண்ணுறோமா? ஒன்றுமே பண்ணுறதில்ல. நம்ம பண்ணுறதுக்கும் நேச்சர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சூரிய கிரணம் நீ என்ன செய்கிற? செடிக்கு ஜலம் விட்றம்ப. ஒரு பழத்துக்கு ஒரு விதைக்கு அனந்தமாக உனக்கு திருப்பி கிடைக்கிறது. அது எப்படி? சூரிய கிரணம் வந்து கரெக்டாக அதில் செடியில் படுறது, செடியில் பட்டு அது செடி வளர்றது. இது வந்து அந்த செடியினால் உனக்கு அனந்த பலித்தம் கிடைக்கிறது, நிறைய கிடைக்கிறது. இதே தான் நம்ம யஜ்யத்தில் பண்ணுறோம். அக்னியும் சூரிய கிரணமே. இதை நீ நம்புறியா? அதாவது கரெக்டான சூரிய கிரணம்லாம் அதை நல்லா குவிச்சு பர்ஃபெக்டாக வந்தாக்க அது வந்து சன்ரைஸ் பட்டு அந்த செடி நல்லா வளர்றது, நல்லா எல்லாம் நிறைய பலன் கிடைக்கிறது. அந்த செடிக்கு நிறைய நிறைய கிடைக்கிறதுனால அது இன்ஃபினிட்டு பழம் நமக்கு கிடைக்கிறது. நீ அந்த சூரிய கிரகணம் நமக்கு நிறைய கிடைக்கிறது, நமக்கு இத்தனை ஒத்தாசனை பண்ணுறது, நீ ஏதாவது அது மாதிரி பண்ணியிருக்கியா? அந்த சூரியனுக்கே நீ உன்னோட கிராட்டிடியூட சொல்லியிருக்கியா? குருவுக்கு நீ உன் சமயத்தை ஏதாவது கொடுத்துருக்கியா? சமயதானமே இப்போ வரப்போகிற காலத்தில் சமயதானமே யுக தர்மம். நீ குருவுக்கு ஒன்றுமே பண்ணாமல்
குருகிட்ட போய் எனக்கு அதை பண்ணு, எனக்கு இதை செய்யு அப்படின்னு நீ கேட்குறியே, அது எந்த விதத்தில் நியாயம்? உன் கண் எழுத்தாப்புலேயே சூரியன் எத்தனை பண்ணுறார், பிரகிருதி மரம் செடி கொடியெல்லாம் எத்தனை பண்ணுறது, ஜலம் நதியில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் நீ கவனி. சமயதானம் அம்சதானம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. அது ஆத்தியாத்மிகத்துக்கும் ஒத்துக்கும், பௌதிகத்துக்கும் ஒத்துக்கும். ஈரேழு உலகத்துக்கும் இதே தான் பிரின்சிபல். திருப்பி திருப்பி சொல்கிறேன், சமயதானம் அம்சதானம் பண்ணு. நீ பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு பலன் கிடைக்கும். ஏதோ நீ கால் 8 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னா கிடைக்காது. எதிர்பார்க்காத. ஜெய குருதேவ்.